Hi friends, welcome to VividTech. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது ஏதாவது ஒரு ஃபோல்டரை வந்து நீங்கள் delete பண்ணணும்னு நினச்சி delete பண்ணுறீங்க. ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி delete அப்படின்றது கொடுக்குறேன். எஸ், ஆனால் இந்த ஃபோல்டர் வந்து delete ஆக மாட்டேங்குது. The action can't be completed because the folder file is open in another program. ஸோ ட்ரை அகேன் கொடுத்தாலுமே இந்த ஃபைலை வந்து உங்களால் delete பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறிச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. வீக்னஸ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் delete பண்ணணும்னு நினைக்கிற ஃபோல்டரை வந்து ஏதாவது உள்ள ஃபைல்ஸை வந்து ஏதாவது ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் ஆகி வச்சிருக்கீங்களா அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு செக் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதில் வந்து பார்ப்போமா இருந்தால் இந்த கம்ப்யூட்டரில் PDF ஃபைல்ஸ் தான் இருக்குது. இதை வந்து நான் Adobe ரீடரில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இந்த ஃபைலை வந்து delete பண்ண கொடுக்கல. ஸோ இந்த Adobe ரீடரை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதன் மூலமாக என்னால் வந்து இந்த ஃபைலை வந்து delete பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்தால் delete ஆகிடுச்சு. ஸோ இப்படியும் ஒரு மெத்தட் மூலமாக வந்து உங்களால் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் அந்த ஃபோல்டரை வந்து delete பண்ணிக்கொள்ள முடியாட்டி நெக்ஸ்ட் மெத்தடாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் வந்து ரன் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ண இந்த மாதிரி குட்டி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கோட் ஒன்று டைப் பண்ணணும். RESMON.EXE அப்படின்றத வந்து டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணால் இந்த மாதிரி தான் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் CPU அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அசோசியேட்டட் அனில்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த சர்ச் பாரில் உங்கள் ஃபோல்டர் நேமை வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஃபோல்டர் நேம் வந்து SP. ஸோ அதை வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இதில் வர ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்கள் சர்வீஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எண்ட் ப்ராசஸ் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல எண்ட் ப்ராசஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஃபோல்டருக்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு ஃபைல் வந்து ஏதாவது ஒரு சர்வீஸில் வந்து ஓப்பன் ஆகி இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து இதை நம்ம எண்ட் ப்ராசஸ் கொடுக்குறதன் மூலமாக நம்மளால் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ப்ராசஸை செய்ததுக்கு அப்புறமா வந்து இந்த விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து delete பண்ணுவீங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களால் delete பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மெத்தட்டை நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ எந்த மெத்தட்டில் வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.